முத்துக்குமரன் ஏன் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இன்னையோட 100வது நாள் நினைக்கிறேன் அந்த வீட்டில் அவன் போட்ட உழைப்பு. இது நான் ஒன்றே பேசினா அவனோட பிஆர் கியான்னு சொல்கிறாதீங்க. நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன். என் சைட்லேருந்து நான் அவனுக்கு சப்போர்ட்டை கொடுக்குறேன், விரும்புகிறேன். ஏன்னா என் கையில் ஒரு ஹேண்டில் இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அது மூலயமா நான் அவனுக்கு சப்போர்ட் தேடுறேன். அவ்வளோதான், தவிர இதை கொண்டு போய் பிஆர் கியார்லாம் பேசிடாதீங்க. அவன் ஏன் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ரீசன்கள் சொல்கிறேன். பாய்ஸ் வீஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு இது ஆட்டம் ஆரம்பிச்சுது. அந்த ஆட்டத்தில் அவனை தவிர வேறு யாருமே பாய்ஸில் விளையாடல. ஓகேங்களா? விளையாண்டாங்கன்னா அவனுடைய கருத்துக்கள், அவனுடைய தாக்கம் எல்லாரை விடவும் முன்னாடி இருந்தது. இதுக்கு அந்த பாய்ஸ் டீமே கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போனான். இதுக்காகவாது முத்துக்குமரன் ஜெயிக்கணும். அப்புறம் முதல் நாளே எவிக்ஷன்ற ஒரு பேரில் அவன் பேர் வரும்போது அதை நேர்த்தியாக கையாண்டு, அதாவது எப்படி சொல்கிறதுனா, என்ன மாதிரி பசங்க இங்கே வந்தால் போராடி ஜெயிக்க முடியும், அதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையணும்னு அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு சொல்லி அந்த எவிஷன்லேருந்து தப்பிச்சு இத்தனை நாள் 100 நாள் உள்ளே இருந்திருக்கான். அதுக்காகவாது முத்துக்குமரன் ஜெயிக்கணும். பிக் பாஸ் 8ல் இது வரைக்கும் 50-60 டாஸ்க் வச்சுருப்பாங்க. அதில் 34 டாஸ்க்கு, 34 ப்ளஸ் டிடி டேபிள் ஒரு 37 டாஸ்க்கு வின் பண்ணியிருக்கான். வேறு யாருமே அதை பண்ணலை. அவனுக்கான உழைப்பு அவ்வளோ பெருசு. இதுக்காகவாது முத்துக்குமரன் ஜெயிக்கணும். அவன் பேசுகிற தமிழுக்காகவாது முத்துக்குமரன் ஜெயிக்கணும். அவன் ஃபாலோ பண்ணுற அறத்துக்காகவாது முத்துக்குமரன் ஜெயிக்கணும். அவனை பற்றி எவ்வளோக்கு என்ன தான் கமெண்ட் பண்ணாலும், பாபா 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 பேச மட்டும்தான் லாகின்னு என்ன தான் கமெண்ட் பண்ணாலும், பண்ணவங்கள பற்றி கூட அவன் பின்னால் எந்த ஒரு நெகட்டிவாகவும் அவன் பேசுனதில்லை. அவன் அறத்துலேருந்து தான் வெளியே வந்ததே இல்லை. பிக் பாஸ்குள்ளே போகும்போது மொதல் ஸ்டேஜில் சொன்னது, பெரியவங்களையும் மதிக்கணும், சின்னங்களை எழுதக்கூடாதுன்னு சொன்னான். அதை 100% அவன் ஃபாலோ பண்ணியிருக்கான் என்னை பொறுத்தவரையில். அதுக்காகவாது முத்துக்குமரன் ஜெயிக்கணும். சரிங்களா? பெண்களை அவன் கையாண்ட விதம், அதாவது உள்ளுக்குள்ள பெண்களை நடத்தின விதம் டிக்னிஃபைடு, அதாவது ரொம்ப அழகாக, அது சொல்கிறது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அந்த அளவுக்கு ஒரு மரியாதையோட கண்ணியமாக கையாண்டிருக்கான் பெண்கள் இடத்துல. அதுக்காகவாது முத்துக்குமரன் ஜெயிக்கணும். எந்த டாஸ்க் வந்தாலும், எவ்வளோ பெரிய ப்ளே வந்தாலும் அதில் அவனுக்கான உழைப்பாக அவன் போடணுன்னு முன்னாடி நிற்கிறான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபோன் டாஸ்க்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் ஃபோன் எடுக்க பயந்துருப்பாங்க. அந்த எடுத்த தைரியம் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாத்துலேயும் முன்னாடி வரான் பார்த்தீங்களா? அதுக்காகவாது முத்துக்குமரன் ஜெயிக்கணும். அப்புறம் அவனை நிறைய சொல்லிட்டு போகலாம். அந்த 100 நாளில் அவன் நிறைய பண்ணியிருக்கான். ஒரு சில இடங்களில் தப்பு நடந்திருக்கலாம், அதையும் ஒத்துக்கிட்டான். ஒரு சிலது அவன் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் சேதுபதி சார் சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் 100% ஒத்துக்கிட்டு ரியலைஸ் ஆகி அவருக்கு அவரே எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எழுந்து திரும்ப அடித்தான் பார்த்தீங்களா? அதுக்காகவாது முத்துக்குமரன் ஜெயிக்கணும். இன்னும் காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி அவன் ஜெயிச்சான்னா நான் ஜெயித்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். என்ன மாதிரி இன்னும் வெளியே 1000 இளைஞர்கள், 10,000 இளைஞர் இருக்காங்க, எல்லாரும் ஜெயித்த மாதிரி அவனுக்குள்ளே அவன் ஜெயித்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவன் விதைப்பான். அப்படி விதைக்கணும்னா அவன் கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஏன்னா அவன் ஒரு செலிப்ரிட்டி கிடையாது, தெரிஞ்ச முகம் இல்லை, எதுவுமே இல்லை. நம்மள மாதிரி ஒரு பையன் அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உள்ளே போயிட்டு அதை விட்டுடாமல் வேஸ்ட் ஆக்காமல் 24 மணி நேரமும் கேமுன்னு மூளையை போட்டு கசக்கி இவ்வளோ தூரம் உழைப்பை போட்டு வந்திருக்கான்ல, இதுக்காகவாது அவன் கண்டிப்பாக ஜெயிக்கணும். அவனை மாதிரி இருக்கிற நம்ம எல்லோரும் சேர்ந்து அவனை ஜெயிக்க வைக்கணும். தயவு செஞ்சு ஹாட்ஸ்டார் ஓப்பன் பண்ணி ஓட்டு போடுங்க. ஸ்மார்ட் ஃபோன் இல்லையா, ஃபோனில் மிஸ்டு கால் கொடுத்து ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு தமிழ் மக்களே அவனுக்கு ஓட்டு போடுங்க. தமிழ் மக்கள் அவன் தமிழ் அதிகமாக பேசுறதுலாம் அந்த மாதிரி என் வாயில் வந்துருச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லோரும் அவனை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. ஜெயிக்க வச்சா நம்மலாம் ஜெயிச்ச மாதிரி ஃபீல் ஆகும். ப்ளஸ் அவன் தான் ஜெயிக்கணும். அதுக்கான உழைப்பும் அதிகமாக போட்டிருக்கான். நான் மற்றவங்க யாரையும் மட்டம் தட்டி பேசலை. அவனுக்கான உழைப்பை போட்டிருக்கான். அந்த உழைப்புக்கான இதுவை நம்ம பலனை அவனுக்கு கொடுக்கணும். அதுக்காக சொல்கிறேன். இந்த டான்ஸ் டாஸ்க் கூட வச்சாங்க பார்த்தீங்களா? அதில் எல்லாருமே அவங்க கேரக்டர் விட்டு வெளியே வந்திருப்பாங்க. ஆனால் வெளியே வராத ஒரே ஆள் தீபக், இவங்க தான். எப்போ 24 ஹவர்ஸ் அது முடிஞ்சு கூட அவனை அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த சூப்பர் ஜி, வணக்கம் ஜி, அப்படி. அதே மாதிரி டான்ஸ் பார்த்தீங்களா? அவனுக்கான ஒரு உழைப்பு. அவனுக்கு பெருசாக டான்ஸ் ஆட வராது, ஆனால் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணி எல்லாரையும் ஆட வச்சு ஒரு 5 நிமிஷம் கலகலப்பு வச்சுருந்தான் பார்த்தியா? இதுக்காகவாது முத்துக்குமரன் ஜெயிக்கணும். இது எல்லாத்துக்காகவாது முத்துக்குமரன் ஜெயிக்கணும். தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. அவனை நான் பிஆர் அதெல்லாம் எனக்கு தெரியல, அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. இந்த பிக் பாஸில் பார்க்க ஆரம்பித்தேன். அவனுடைய ஆட்டம் எனக்கு பிடிச்சிச்சு. அவன் ஆட்டத்துக்கு ஓட்டு போடுறோம். ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுவீங்க நம்புகிறேன்.
நன்றி மக்களே, ஹாப்பி பொங்கல்.